தன்னோட கண்ணு முன்னாடியே ஃப்ரெண்ட் ஒருத்தி இவளோட ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருக்கிறத பார்த்து இவளுக்கு ரொம்பவே சோகமாவுது. என்னடா இவ்வளவு நாளா நம்ம ஹஸ்பண்ட நல்லவன் நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. அதுக்காக இவங்க ரெண்டு பேருக்குமே தகுந்த பாடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவளோட ஐடென்டிட்டி எல்லாம் மாத்திட்டு புதுசா பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அவ முன்னாடி லெஃப்ட் ஹேண்டடா இருப்பா, இப்ப ரைட் ஹேண்டா மாத்திட்டு அவ நட உடனே எல்லாமே இம்ப்ரெசிவா மாத்திட்டா. இவ சின்ன வயசுல இருக்கும் போது ரொம்ப நல்லா படிப்பா. அது மட்டும் இல்லாம அப்பையில இருந்து அந்த ஃப்ரெண்ட் இவ கூட தான் இருக்கா. தான் என்னதான் நல்லா படிச்சாலுமே ரொம்ப அமைதியா இருக்கனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு சின்னதா விளையாட்டா இருந்தாலுமே அந்த விளையாட்டுல கூட அவளோட ஃப்ரெண்ட் இவகிட்ட மோசமா தான் நடந்துக்குவா. இந்த மாதிரி சமயத்துல இவளும் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. ஆனா அப்பவும் இவ பயங்கரமா அவளை போட்டு டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஒரு பையனும் வந்து இவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பேசுறான். உடனே இதை நம்பி அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இது பிராங்க் அப்படின்ற மாதிரி அந்த பையனை வச்சு இவளை பிராங்க் பண்ணிருப்பாங்க. எப்படியோ காலேஜ் படிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஒரு நல்ல யூனிவர்சிட்டியா கிடைச்சு அவளும் படிக்கிறதுக்காக போறா. அங்க இவள மாதிரி இன்னொருத்தன் இருக்கவும் இவங்க ரெண்டு பேரோட டேஸ்டும் சிமிலரா இருக்கவும் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளா இவளோட ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டி சரியே இல்ல. அது மட்டும் இல்லாம ஓவர் டைம் பண்றேன்னு சொல்லி இவளை ஏமாத்திட்டு இருந்தான். உடனே இவளும் ஆபீஸ்க்கு கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் ஓவர் டைம் பண்றாரான்னு கேட்கவும் அவங்களும் இல்லன்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் இவ எங்க போறான்ற விஷயம் தெரிஞ்சு பார்த்தா கடைசியில சின்ன வயசுல இருந்து பின்னாடி டார்ச்சர் பண்ண அந்த ஃப்ரெண்டு இவளோட ஹஸ்பண்டையும் விடாம அவனையும் புடிச்சு வச்சிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு அவளுக்கு பயங்கரமான பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.